ஹாய், ஹலோ. லாஸ்ட் டைம் நாங்க ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆக்சுவலி இது மார்கழியில போனது. அப்ப வந்து என்னால விளாக் போட முடியல. ஸோ, இப்ப நான் அத உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே நைட் வந்து கிளம்பிட்டு, சண்டே லேட் நைட் ரிசீவ் ஆகுற மாரி ஒரு ட்ரிப் 3 பிளேஸஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி போனோம். ஏன்னா, அந்த அன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்கழிங்கிறதுனால, திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து நல்லா விசேஷமா இருக்கும்னு சொல்லி அங்க பிளான் பண்ணோம். 3:30, 4:00லாம் ரீச் ஆயிட்டோம் ஸ்ரீரங்கம்க்கு. அப்புறம் அங்க ரூம் புக் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கோயில் என்ட்ரன்ஸ் அந்த கோபுரம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருந்தது. என்டர் ஆயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிரவுடு. அ லைக் ஓடிட்டுருக்காங்க. என்னது கோயிலுக்குள்ள ஏன் ஓடி போறாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, மார்கழி மாசம் சனிக்கிழமை பெருமாள் கோயில். பயங்கரமான கூட்டம். நியர்லி வந்து ஒரு 500 பீப்பிள்ஸ் நிக்கிறாங்க வெளியவே. ஸோ உள்ளயும் நிக்கிறாங்க. சுத்தமா அந்த க்ரவுட்ல நம்மனால லைன்ல நிக்கவே முடியல. ஸோ நாங்க யாருமே ஏன்னா ஒன் டே ட்ரிப்புங்கிறதுனால இப்போ அங்க உள்ள போய் பெருமாள் பார்த்தாச்சுன்னா, அதுக்கே ஹால்ஃப் அ டே முடிஞ்சிரும். அது இல்லாம ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. குழந்தைங்கலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. செட் ஆகாதுன்னு சொல்லி வெளியவே நாங்க ஸ்ரீரங்கம்ல ஒரு கோவில் சுத்திட்டு, சாமி கும்பிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கருந்து கிளம்பி நேரா தஞ்சை பெரிய கோயில் தான் பிளான் பண்ணோம் செகண்டா. தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 8:30க்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உள்ள போய்க்கலான்னு சொல்லிட்டு, அங்க ஆப்போசிட்லயே ஒரு ஹோட்டல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு, அப்புறம் கோயிலுக்குள்ள வந்து போனோம். ஸோ ரொம்ப 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 பழமையான கோயில். எல்லாருமே பார்க்க வேண்டியது. நெறைய டூரிஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. போனதுமே ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செப்பல் டோக்கன் இருக்கும். அது குடுத்துட்டு நம்ம உள்ள எல்லாமே சுத்தி பார்க்க போலாம். ஸோ தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்துல கட்டுனது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கோபுர நிழல் வந்து கீழ படாது. எந்த டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னாவே, கோபுரத்தோட நிழல் வந்து கீழ எங்கேயுமே படாது. அது வந்து இந்த பெரிய கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எப்போ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கீங்கனாலும் கண்டிப்பா இங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்க போயிட்டு எல்லாம் சுத்திட்டு, அங்க வந்து வாராகி அம்மன் இருக்கு. அப்புறம் சிவன் தான் அங்க மெயின் கோயில். பெரிய கோவில்ல. அப்புறம் பெரிய நந்தி சிலை இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சிவன மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் வந்து அ போறதுக்கு வந்து லைன்ல நின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அங்க வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு கைடு கைடுன்னு சொல்ல முடியாது. அங்க அவர் வந்து ஆஃபீசர்ஸ் தெரிஞ்சவங்க அறநிலைத்துறையில. ஸோ அவங்க வந்தாங்க. வந்துட்டு எங்கள டைரக்ட்டா லைன்ல எங்கேயுமே நிக்காம, நேராவே வந்து வெரி க்ளோஸ் டூ சாமி பார்க்குற மாதிரி கூட்டிட்டு போனாங்க. ஸோ 10 மினிட்ஸ்ல நாங்க சிவன நல்லா பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. தஞ்சை பெரிய கோவில்ல ரொம்ப ஈஸியாவே. அப்புறம் வாராகி அம்மன், அப்புறம் நந்தி சிலை, அப்புறம் இன்னொரு அம்மன் கோயில் எல்லாமே பார்த்துட்டு, ஸோ ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து நாங்க வந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 2:30, 3 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பஸ்ல போகும்போதே அ இது சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் சாப்பிட்டோம். ஏன்னா 2க்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, லஞ்ச்லாம் சாப்பிட்டு கிளம்புனா எல்லாருக்கும் சரியான தூக்கம். அப்புறம் குட்டீஸ்லாம் வந்து சும்மா பாட்டு போட்டதுக்கு டான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஜாலியா இருந்தது. ஆனா அந்த ட்ரிப் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஒரு 18 மெம்பர்ஸ் வந்து நாங்க போயிருந்தோம். எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அ பார்த்தீங்கன்னா, ஒரு அ 4:00 என்னமோ வந்து வேளாங்கண்ணி ரீச் ஆனோம். ஸோ வேளாங்கண்ணி ரீச் ஆயிட்டு, பீச் போறதுக்கு முன்னாடி அங்க அன்னை மாதா கோயில், அப்புறம் பெரிய வேளாங்கண்ணி அங்கேயே ஒரு 2, 3 பிளேஸஸ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துக்குமே போய் நாங்க பார்த்தோம். ஜீசஸ் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இன்னொன்னு முக்கியமா தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் அங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலவுட் இல்ல. ஸோ செப்பரேட்டா உங்களுக்கு நான் இந்த இமேஜ் மட்டும் வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. அப்புறம் இது வேளாங்கண்ணியில வந்து மாதா, ஜீசஸ் எல்லாமே பார்த்துட்டு, அடுத்து என்ன நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் பீச் தான். ஸோ பீச்சுக்கு போயிட்டு எல்லாம் நல்லா தண்ணீலலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். ஃபோட்டோஸ் எடுத்தோம் அங்கேயே. அங்க பீச்லயே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வருவாங்களே, அவங்ககிட்ட குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பிரிண்ட் பண்ணி வாங்கியாச்சு. அப்புறம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிருச்சு. ஸோ ஃபைனலா எங்க ட்ரிப்ப எண்ட் அப் பண்ணிட்டு 6:00 வேளாங்கண்ணியிலருந்து கிளம்பி நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படிதான் எங்களோட ஒன் டே ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணி நல்லா போச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது ட்ரிப்பு. ஸோ அத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. தேங்க் யூ.